இன்றைய தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மளை எதற்காக அழைத்தார் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் மறந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காலமாய் இருக்கிறது. அநேகர் நினைக்கிறாங்க தேவன் நம்மளை அழைத்தார், ஊழியம் செய்வதற்கு அழைத்தார், நம்மளை தேவ சித்தத்தை செய்வதற்கு அழைத்தார். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் மிக முக்கியமாய் எதை அதிகமாய் விரும்புகிறார் என்று சொன்னால், நாம் அவரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். ஊழியம் செய்யலாம், அவருடைய சித்தத்தை செய்யலாம், நல்லதுதான், அதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளை அழைத்த தெய்வம் எதற்கு முக்கியப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். ஐக்கியம் என்று சொன்னால் அவரும் நாமும் சேர்ந்து செயல்படுகிறதா இருக்கிறது. ஐக்கியம் என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வது. ஐக்கியம் என்றால் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவருடைய இருதயமும் நம்முடைய இருதயமும் ஒரே நினைவோடு ஒரே செயலான காரியமா இருக்க வேண்டும். இன்னைக்கு அப்பேற்பட்ட ஐக்கியம் நம்ம இடத்துல இருக்கிறதா என்று சொல்லி சற்று கவனிக்க வேண்டும். வேதவசனம் இவனமாய் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வசனத்தை கவனிச்சு பாருங்க. நம்ம எதற்காக அழைத்தார் என்று சொன்னா, அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்காக அழைத்த தெய்வம் உண்மையாய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம இஷ்டப்படி ஏதோ ஒன்றை செய்வதற்கு அல்ல. ஐக்கியமாய் இருக்கிறவர்கள் எப்போதும் அவர்களோடு பேசிக்கொண்டு இருப்பார்கள். அவர்களுடைய நினைவு அவர்களுக்கு இருக்கும். இரு மனமும் ஒரு மனமாய் இணையும் பொழுதுதான் ஐக்கியம் என்பதற்கு அது உண்மையான நோக்கமாய் இருக்கும். ஆனா இன்னைக்கு கவனிச்சு பாருங்க, தேவனுடைய நோக்கமும் நம்முடைய நோக்கமும் ஒன்றாய் இருக்கிறதா? ஒரே செயல்பாடுகள் இருக்கிறதா? ஆனால் அழைத்த தெய்வம் அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு தான் நம்மளை அழைத்தார். ஆனா இன்னைக்கு உலக ஜனங்கள் இன்னைக்கு அநேகர் கவனித்து பார்ப்பேன் என்று சொன்னால், தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு பதிலாக உலகத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறாங்க. வேண்டாத சாதனங்களோடு அவர்கள் ஐக்கியமாய் இருக்கிறாங்க. வேண்டாத மனிதர்களோடு ஐக்கியமாய் இருக்கிறாங்க. பெரிய பெரிய பிரபுக்கள், ராஜாக்கள், ஐஸ்வர்யவர்களோடு ஐக்கியமாய் இருக்க இன்னைக்கு அநேகர் விரும்புறாங்க. ஆனால் வேதத்தை கவனிச்சு பார்த்தீங்க என்று சொன்னால், அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்காக தான் நம்மளை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வேண்டாத ஐக்கியங்கள் எல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. ஆனா தேவ ஐக்கியம் நம்மளை எல்லா விதத்திலும் மேன்மைப்படுத்தும், எல்லா விதத்திலும் அது உயர்த்தும், எல்லா விதமான காரியங்களையும் இந்த பூமியில அவர் சித்தத்தின்படி நம்மளை செய்ய வைக்கும். அவரோடு ஐக்கியப்படுங்க. வேண்டாத ஐக்கியங்களை விட்டு விலகி வாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வேண்டாத ஐக்கியங்களை நிமித்தம் தான் அநேகர் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க. தேவனுடைய செயலை பார்க்காமல் இருக்கிறீங்க. அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வேத வசனத்தின்படி நம்மளை அழைத்தவர் அவரோடு இணைந்து செயல்பட அழைத்திருக்கிறார். அதனுடைய செயல்பாடு உங்களுக்குள் வரட்டும். நல்ல கர்த்தருடைய நாமம் நிச்சயமாய் மகிமைப்படும். நம்ம எல்லாரும் இணைந்து அப்படியே ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாள்ல சொன்ன வார்த்தையின்படி ராஜா, ஆண்டவரே அப்பா, நீங்க ஆண்டவரை தகப்பனே ராஜா, உம்மோடு ஐக்கியமா இருப்பதற்காக தான் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறீங்க. அழைத்த தேவன் உண்மையா இருக்கிறீங்க ராஜா. வேண்டாத ஐக்கியங்களை விட்டு தேவ ஐக்கியத்துல ஒவ்வொருவரும் செயல்பட உதவி செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.